வந்து அட்ரோபினோட யூசஸ் அண்டு அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். அதில் வந்து என்ன சொல்கிறதுனா அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சுரல் அல்கலைடுன்னு இருக்குது, செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ், சிந்தட்டிக் சப்ஸ்டிடியூட் இருக்குது. நேச்சுரல் அல்கலைடில் வந்து அட்ரோபின் ஹயோசின் ஸ்கோபோலமைன் இருக்குது. செமி சிந்தட்டிக்கில் வந்து ஹோமோட்ரோபின் மெத்தோனைட்ரேட் இப்ரோட்ரோபின் ப்ரோமேட் தயோட்ரோபின் ப்ரோமேட் இருக்குது. சிந்தட்டிக்கில் வந்து மெட்ரியாசிஸ் இருக்குது, யூகோட்ரோபின் சைக்ளோபென்டோலேட் ட்ரோபிகமைட் இருக்குது. ஆன்டிஸ்பாஸ்மோடிக்கில் வந்து ஆன்டிசெக்ரட்டரின் இருக்குது. ஆன்டிஸ்பாஸ்மோடிக்கில் வந்து என்ன இருக்குன்னா ப்ரோபன்தாலின் மெட்டன்தாலின் அதுக்கப்புறம் வந்து டைசைக்ளோமின் ஆக்சிதாலின் அதுக்கப்புறம் வந்து கிளைகோபைரோலேட் தெரியும் நல்லா இருக்கா. டைசைக்ளோமின் ப்ரோபன்தாலின் மெட்டன்தாலின் டைசைக்ளோமின் கிளைகோபைரோலேட் அதுக்கப்புறம் வந்து பைரன்சிப்பின் டீலன்சிப்பின் ப்ரோபிவெகின் ஆக்சிப்ரன். அதுக்கப்புறம் ஆன்டி பார்க்கின்சோனிசத்தில் வந்து பார்க் பண்ணுறாங்க அப்படின்னா காரு என்னது பென்ஸ்ஹெக்சோல் அண்ட் பென்ஸ்ட்ரோப்பின் ட்ராப்பின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெசிகோ செலக்டிவில் வந்து ஆக்சிபியூட்டின் வெசிகோ செலக்டிவில் வந்து ஆக்சிபியூட்டின் இருக்குது. ஆக்சிபியூட்டின் அதுக்கப்புறம் வந்து ரோடின் டால்டிரோடின் அதுக்கப்புறம் ரோட்டிரோடின் அப்படின்றது டிஓஎல் டிரோடின் வெசிகோ செலக்டிவ் வந்து டால்டிரோடின் ரோட்டிரோடின் வரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரோபீசியம் இப்போ இது பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதி ஃப்ளோ சார்ட் போட்டுக்கணும். அட்ரோபின் ஸ்கோபாலமின் வந்து நான் செலக்டிவ் ஆன்டகோனிஸ்ட் டு பிளாக் த ஆல் சப்டைப்ஸ் ஆஃப் M1 and M2 மஸ்கர்னிக் ரெசெப்டர்னு சொல்கிறாங்க. சிஎன்எஸில் போட்டுட்டு ஹார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்டில் வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஏவி கண்டக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஏவி கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிராடிகார்டியா வந்துடுது. பிராடிகார்டியா வந்ததுனால ஹார்ட் ரேட் பிபி வந்து டிக்ரீஸ் ஆகுது. கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போது எல்லா செக்ரேஷனையும் கம்மி பண்ணி விட்டுருது. டிக்ரீஸிங் இந்த சலைவரி செக்ரேஷன், ட்ரைனஸ் ஆஃப் மவுத்து, ஸ்வெட்டிங் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில் சொல்கிறாங்களா. இந்த ஸ்மூத் மசிலில் என்ன சொல்கிறாங்க, ஸ்மூத் மசிலில் வந்து ரெடியூஸ் த மொட்டிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. பிலியரி ஸ்பாசம் இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பிலியரி ஸ்பாசம் பண்ணுது. பைலில் வந்து ரெடியூஸ் ப்ராங்கையில் வந்து ரெடியூஸ் பல்மினரி இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்டில் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் வருது. நல்லா பார்த்துக்கணும். யூரினரி ரிட்டென்ஷன் ஐயில் வந்து இன்ட்ராஆகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து இன்ட்ராஆகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் பாசிவ் மெட்ரியாசிஸ் சொல்கிறாங்க. சிஎன்எஸில் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ். இதுக்கப்புறம் ஏடிஆரை போட்டுடணும். இந்த ஏடிஆர் வந்து என்ன சொல்லி போட்டுருன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். ஃபார்மகோகைனடிக்ஸில் வந்து வெல் அப்சார்பர் இருக்குது. பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். பிளட் பிரெயின் பேரியரை வந்து கிராஸ் பண்ணுது. அதெல்லாம் போட்டுட்ட பிறகு பிளட் பிரெயின் பேரியர் வந்து கிராஸ் பண்ணுது. ஏடிஆர் வந்து ட்ரை ஸ்கின், ட்ரை மவுத்து, டிஸ்பேஜியா, ஃபீவர், கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் வருது. ஸ்கின் ரேஷஸ் வருது. பெல்லடோனா பாய்சனிங், டயேரியா, அப்டாமினல் பெயின், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கோலிக்ஸ் வந்து ரிலீவ் பண்ணுது. அப்போனா வந்து அட்ரோபின் வந்து ஆன்டிஸ்பாஸ்மோடிக் யூஸ் பண்ணுறாங்க, மெட்ரியாஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டி ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 30 minutes பிஃபோர் அனஸ்தீஷியா
பிஃபோர் அனஸ்தீசியா 30 மினிட்ஸ் பிஃபோர் அனஸ்தீசியாவுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. பாய்சனிங்கில் வந்து ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங்க்கு, மஷ்ரூம் பாய்சனிங், க்யூரர் பாய்சனிங், அப்புறம் பிராங்கியல் ஆஸ்துமா, பெப்டிக் அல்சர், பார்க்கின்சோனிசம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கின்சோனிசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் இது மோஷன் சிக்னஸ், யூரினரி டிஸார்டரு, லேபர், ஏடிஆர் வந்து பிளரிங் ஆஃப் விஷனு, மவுத் ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர், கான்ஸ்டிபேஷன், யூரினரி ரிட்டென்ஷன், ஸ்கின் ரேஷஸ் இருக்குது. ஹை டோசேஜ் பண்ணுறாங்க. ஹை டோசேஜில் வந்து பல்பிட்டேஷன் இருக்குது, டெல்லூரியம் இருக்குது, ஹாலசினேஷன் இருக்குது. டெல்லூரியம் சப்ஸ்டிடியூட்னு கேட்பாங்க. அப்புறம் 1 ஐ மிட்ரியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து சைக்ளோபில்ஜிக், அதுக்கப்புறம் ஹோமோட்ரோபின், யூகோட்ரோபின் இந்த ட்ரோபின்லாம் வந்து எங்கே வருது? ஐயில், மிட்ரியாசிஸில் வருது. ஆன்டிஸ்பாஸ்மோடிக்கில் அதுக்கப்புறம் வந்து ப்ரொபென்தலின், மெட்டன்தலின் இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிபியூட்டின், கிளைகோபைரோலேட் இருக்குது. அதுக்கப்புறம் டைசைக்ளோமின் அதெல்லாம் வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெப்டிக் அல்சரில் வந்து பைரன்ஜிபின், டீலன்ஜிபின், பிராங்கியல் ஆஸ்துமா, இப்ரோட்ரோபியம், இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிராங்கியல் ஆஸ்துமாவுக்கு சால்பியூட்டமால் போடலாம். இது இப்ரோட்ரோபியம் தான் இதுக்கும் போட்டுறாங்க. தயோட்ரோபியம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அனஸ்தீசியாவுக்கு கிளைகோபைரோலேட்டு, யூரினரி அப்சார்ப்ஷனுக்கு வந்து பார்க்கின்சோனிசம், ஆன்டிபார்க்கின்சோனிசத்துக்கு வந்து பென்சோசோல், அதுக்கப்புறம் டைசைக்ளோமின்னா 2 சைக்கிள் போட்டுருவாங்க. டைசைக்ளோமின், அதுக்கப்புறம் வேறு டைசைக்ளோமின் மட்டும் போட்டுக்கிடலாம். யூரினரி டிசார்டருக்கு வந்து ஆக்சிபியூட்டனின் நல்லாயிருக்கு. ஆக்சிபியூட்டனின் வந்து யூரினரி ரிட்டென்ஷனுக்கு, டிரோடின், ப்ரோபவின் அதெல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிமஸ்கர்னிக் ட்ரக் வந்து கான்டாக்ட் டு த குளூக்கோமா, கான்ட்ராண்டிகேட்டட் டு த குளூக்கோமா. இதுக்குன்னா குளூக்கோமா இது வந்து நேரோ ஆங்கிள் குளூக்கோமா, இதுக்கு நல்லா வந்து பாயிண்ட் பிப்ளி வந்துட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆக்சிபியூட்டனின் வந்து M2 M3, அதுக்கப்புறம் M2 ரிசெப்டர் இந்த பிளாடர், அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இந்த ஸ்பாசம், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் டிக்ரீசிங் யூரினரி. ட்ரமடால் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரமடாலில் வந்து என்னதுன்னா, ட்ரமடால் எதுலேருந்து வந்திருக்குது? சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக், நேச்சுரல், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக். அதில் வந்து ட்ரமடால் எதில் உள்ளதுன்னா செமி சிந்தட்டிக் ஓபிஐட்ஸில் உள்ளது. அப்புறம் நேச்சுரலுக்கு வந்து மார்ஃபின், கோடின். செமி சிந்தட்டிக்கில் வந்து டைஅசிட்டைல் மார்ஃபின், அதுக்கப்புறம் வந்து எத்தில் மார்ஃபின், அதுக்கப்புறம் வந்து ஹெரோயின் போட்டுடலாம். ஹெரோயின் போட்டுட்டு ஆக்சிமார்ஃபோனும் ஹெரோயினும். ஹீரோயின் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அப்போனா ஹெரோயின் மார்ஃபின், அதுக்கப்புறம் வந்து ஹெரோயின் ஆக்சிமார்ஃபோன் போட்டுருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எத்தில் மார்ஃபின் போதும். எத்தில் மார்ஃபின், ஹெரோயின். ஓகே. சிந்தட்டிக்கில் வந்து பைரிடின் போட்டுக்கலாம். ஃபென்டானில் மெயினாக வந்து எதில் இருக்குது? ஜென்ரல் அனஸ்தீசியாவில் ஃபென்டானில் இருக்கும். ஃபென்டானில் வந்து ஃபென்டனைல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபென்டனைல். ட்ரமடால் வந்து எதுக்குன்னா சீசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீசருக்கு யூஸ் பண்ணுறாங்க, மெத்தடோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பைண்ட் ஆகுது. காபா ரெசெப்டார் மெக்கானிசத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னா, ஜென்ரல் அனஸ்தீசியா, ஓபியாய்டு, பென்சோடையசிபம், பார்பிட்ரேட் இது எல்லாத்துக்குமே சேம் மெக்கானிசம் தான். காபா ரெசெப்டாரில் போய் பைண்ட் ஆகுது. ஆனால் இந்த ஓபியாய்டில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா அந்த இது இருக்குல்ல, ஆல்ஃபாவா கப்பா நியூ கப்பா டெல்டாவோட மெக்கானிசம் ஆச்சு. ஆனால் அதுவுமே ப்ரோட்டீன் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகி பொட்டாசியம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி கால்சியம் சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைப்பர் போலரைசேஷன் வந்து நடக்குது. டிக்ரீசிங் இந்த நியூரான் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மி பண்ணது தான் வந்து இதோட பெரிய வந்து மெக்கானிசம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கிட்டணும்.
சைக்ளிக் EMP, அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் ஓப்பனர், கால்சியம் பொட்டாசியம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, கால்சியம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் போலரைசேஷன் நடக்குது, டிக்ரீசிங் இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக வந்து நான் என்னென்னலாம் வந்து சொல்லலாம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து அனல்ஜெசிக்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக. அனல்ஜெசிக்னால் கிளருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து ரொம்ப ஹெவி டோஸ் ஆச்சுன்னா ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஃபோரியா, செடேஷனுக்கு, ஹிப்னாசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரேப்பிட் IV மார்ஃபின். ஹிப்னாசிஸ்க்கு வந்து IV மார்ஃபின் கொடுக்குறாங்க. IVயில் வந்து ஒரு மார்ஃபின் கொடுத்தோன்னா ஹிப்னாசிஸ் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதனால் வந்து ஒரு ப்ரொடியூஸ் வார்ம் ஃப்ளஷிங் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் நடக்குது, அதனால ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகுது. ஓபியாய்டு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுது. ஹார்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுதுன்னா கொஞ்சம் சாந்தப்படுத்துதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து காஃப் சென்டர். மார்ஃபின் வந்து டைரக்ட்லி டிப்ரெஸ் தி காஃப் சென்டரை வந்து டிப்ரெஸ் பண்ணுது. நாசியா, வாமிட்டிங். அதுக்கப்புறம் வந்து பியூப்பிள் அண்டு ஹார்ட் ரெகுலேஷன் வந்து ஹார்ட் ரெகுலேஷன் பண்ணுது. பியூப்பிள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் பண்ணுது. நாசியா வாமிட்டிங்க்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா ஹைப்போ டென்ஷனுக்கு கொடுக்குறாங்க. பிராடிகார்டியா வருது. அதுக்கப்புறம் வந்து பிராடிகார்டியா வருது. அதுக்கப்புறம் கான்ட்ராண்டிகேஷனில் வந்து ஆஸ்துமா வர சான்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் CNS டிப்ரெஷன் வருதான். அதுக்கப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதெல்லாம் கான்ட்ராண்டிகேஷன் மற்ற ட்ரக்கோட கொடுத்ததுனால இந்த மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் வருது போல். அதுக்கப்புறம் இதோட யூஸஸாக வந்து அனல்ஜெசிக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிம்பத்தோமிமிக் பெயின் கில்லருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அனல்ஜெசிக்காக வந்து பெயின் கில்லருக்கு யூஸ் பண்ணுறாங்க, MIக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பர்னுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ராக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிலியரி கோலைட்டிஸ் ஆன்சைட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரீனல் அண்ட் பிலியரி இந்த ஸ்ப்ளின்ச்சர் ஆகுது இல்லை, அதை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பைல் ஸ்ப்ளின்ச்சர், ரீனல். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் அட்ரோபினோட சேர்த்து குடிக்கையில் வந்து ஸ்ப்ளின்ச்சர் ஆஃப் ஓடி ஸ்பேசம், அதான் ஸ்ப்ளின்ச்சர் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க. அக்யூட் பல்மனரி எடிமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து லங் காஃப் சப்ரெஷன், அதான் காஃப் டிப்ரெஷன் பண்ணுது. காஃப் சென்டரில் கொடுத்து சப்ரெஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? டயேரியா கொடுக்குறாங்க. டயேரியாவுக்கு அனல்ஜெசிக் கொடுக்குறாங்க. அப்ஸ்ட்ரக்டிவ் அனல்ஜெசிக் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரன்டாயின் இருக்குது. ஹைட்ரன்டாயினில் வந்து ஃபெனிடாயின், அதுக்கப்புறம் வந்து மெட்ஃபெனிடாயின், மீஃபெனிடாயின் இருக்குது. ஃபெனிடாயின், மீஃபெனிடாயின் இருக்குது. இப்போ வந்து பார்பிட்ரேட்டில் வந்து ஃபீனோபார்பிட்ரேட்டு, மெஃபோபார்பிட்ரேட்டு, ஃபீனோபார்பிட்ரேட்டு, அதுக்கப்புறம் மெஃபினான் இருக்குது. மெஃபோபார்பிட்ரேட்டு, ஃபீனோபார்பிட்ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்பிட்ரேட்டு. டீஆக்சி பார்பிட்ரேட் வந்து பிரமிடோன் இருக்குது. டீஆக்சி பார்பிட்ரேட், பிரமிடோன் இருக்குது. காபாவில் வந்து வால்ப்ரோயிக் ஆசிட், பென்சோடையசிஃபம் போட்டுக்கலாம். டயசிஃபம், குளோனாசிஃபம், மெடன்சிஃபம், அப்புறம் இப்ரோட்ரோபியம் ப்ரோமைடு, தயோட்ரோபியம் ப்ரோமைடு. மெசலினஸில் அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து மெசலினஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமனாக வந்து அதுக்கப்புறம் வந்து லெவிட்டிராஸ்டியம், அதுக்கப்புறம் வந்து லாக்கோசாடியம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டோபிராமைடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காபா பெப்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேகா. இது எல்லாமே வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக்ஸ். நேம்ஸ் ஆன்டி எபிலெட்டிக் ட்ரக்னு கேட்டாங்கன்னா நியூ ட்ரக்லாம் வேணாம். ஆன்டி எபிலெட்டிக்